பார்க்க போறோம். இப்போ டேபிளா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும்போது அந்த டேட்டா பேஸ் கனெக்ஷனை நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்ல போறோம். ஸோ டேட்டா பேஸ் கனெக்ஷன் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ மோட்ல கொடுத்து டேட்டா பேஸ் கிளிக் பண்ண போறேன். டேட்டா பேஸ்ல நம்ம யூஸ் பண்ண ஆர்கல் டேட்டா பேஸ் யூஸ் பண்ண போறோம், கனெக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, சர்வர் அப்படிங்கிறது இருக்கா? இப்போ இந்த சர்வர் டீடைல்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போறோம்னா எடுக்க போறோம். அப்போ சர்வர் டீடைல்ஸ் எங்க இருந்து எடுக்க போறோம் அப்படின்னா நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து எடுக்கலாம். ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போறோம். நம்ம யூசர் நேம் இதெல்லாம் தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஹோஸ்ட் நேம் இருக்கா, அதான் சர்வர் நேம். இங்கே நம்ம லோக்கல் ஹோஸ்ட் வச்சிருக்கறனால நமக்கு வச்சிருக்கோம். ஓகேவா? இல்லை அப்படின்னா ரியல் டைமாக இருந்துச்சு அப்படின்னா சர்வர் டீடைல்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த சர்வர் டீடைல்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம், கொடுக்க போறோம். இப்போ லோக்கல் ஹோஸ்ட் இருக்கு, இந்த லோக்கல் ஹோஸ்ட்டை தான் நான் இங்கே என்ன பண்ண போறேன், கொடுக்க போறேன். சர்வர் இருக்கா, இதுதான் லோக்கல் ஹோஸ்ட். ரியல் டைம்ல அங்கே என்ன டேட்டா பேஸோட சர்வர் இருக்கோ அந்த சர்வர் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அதுல தான் டேட்டாவே எடுக்க போறோம். ஓகேவா? இதெல்லாம் டேட்டா வராது. ஸோ ஓகே, இப்போ டேட்டா நான் என்ன பண்ண போறேன், கொடுக்க போறேன். இல்லை இம்போர்ட் ஆப்ஷன், டைரக்ட் கொரி ஆப்ஷன் இருக்கா? இப்போ டைரக்ட் கொரி கொடுத்தீங்கன்னா டேபிளில் நீங்களே கொரி எழுதலாம். ஐயோ, அட்வான்ஸ் மோட்ல நீங்க எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் நீங்க என்ன பண்ணலாம், இங்கே எழுதலாம், எழுதி டேட்டாவை கொடுக்கலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா இம்போர்ட்னா ஜஸ்ட் அங்கேருந்து டேட்டாவை நான் என்ன பண்ண போறேன், இம்போர்ட் பண்ண போறேன். ஓகே, இம்போர்ட் கொடுத்து நான் என்ன பண்றேன், கனெக்ட் பண்றேன். இப்போ என்ன ஸ்கீமா இருந்து கனெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லணும். விச் இஸ் யூசர் நேம், என்ன யூசர் நேம்ல கனெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நிறைய யூசர் நேம் எனக்கு இருக்கு. இது இங்க இருக்கும், அதுதான் இங்கேயும் வரும். ஓகேவா? 10am டேட்டா கனெக்ஷன்னா இங்கேயே நமக்கு இருக்கும், அதுதான் இங்க எனக்கு பாப்புலேட் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன ஸ்கீமா பார்த்தோம், ஹச்ஆர் ஸ்கீமாவா? ஹச்ஆர் ஸ்கீமால தான் நான் கனெக்ட் பண்ண போறேங்கிறத சொல்ல போறேன். ஹச்ஆர் ஸ்கீமால எதை நான் கனெக்ட் பண்ண போறேன்னு சொல்றேன். இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்குன்னா எம்ப்ளாயீஸ், அந்த எம்ப்ளாயிஸ் டேபிள்ல நான் கனெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். லோடு கொடுத்தா எனக்கு இங்க கனெக்ஷன் லோட் ஆகும். ஸோ இப்போ நம்ம லோட் பண்ணுவா, இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிள் மட்டும் லோட் பண்ணிருக்கோம். கரெக்டா? இப்போ டேட்டா லோட் ஆயிடுச்சு. இப்போ டேபிள் வியூ போய் பார்த்தோம்னா நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்க டேட்டா லோட் ஆயிரும். கரெக்டா? என்ன இருக்கு இல்லையா? ஜெகன் இருக்கீங்களா? எஸ் சார், இருக்கேன். ஓகே, ராஜசேகர் இருக்கீங்களா? சரி, கார்த்திகராஜன், பூர்ணிமா, அஸ்வினி, பிரகாஷ் ராஜ் இருக்கீங்களா? ஓகே, வானதி இருக்கீங்களா? சந்தோஷ், விஜய் இருக்கீங்களா? பாரதிதாசன் இருக்கீங்க, நந்தினி இருக்கீங்க, புருஷோத்தமன் இருக்கீங்க, எஃப்சி இருக்கீங்க.
பயப்படலாம். ஓகே. இப்போ இது நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ கனெக்ட் பண்றேன். எம்ப்ளாயிஸ்க்கும் டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கும் நமக்கு பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கும். கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு டேட்டா வந்திருக்கும். கரெக்டா? எஸ்கியூஎல் தெரியாதவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஃப்ரீயா விடுங்க. இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுத்திருந்தா ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். இருக்கிறீங்களா? இப்ப யாரும் இருக்கணும் கேட்டீங்களா இல்லையா? ஒரே நிமிஷம் வாங்க. யாரு அவங்க பாட்டுக்கு வந்து அவங்க பாட்டு போறாங்க. சாரி. ஓகேவா? இப்போ எம்ப்ளாயிஸ்ங்கிற ஒரு டேபிள் இருக்கு. இதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்ங்கிற டேபிள் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளுக்கும் எம்ப்ளாயிஸ்க்கும் நம்ம கன்டென்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கோம். கரெக்டா? ஸோ இதுக்கும் காமனாக இருக்க காலம் டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் மேனேஜர் ஐடி. ரெண்டுலேயுமே எனக்கு என்ன இருக்கும்? டிபார்ட்மெண்ட் ஐடி காலமும் இருக்கும், மேனேஜர் ஐடி காலமும் இருக்கும். ஓகேவா? இப்போ மேனேஜர் ஐடி காலம், டிபார்ட்மெண்ட் ஐடி காலம் ரெண்டுமே இருக்கா? இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃபால்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ இன்னொரு கனெக்ஷன் டேட்டாவை யூசர் சோர்ஸ் டேட்டாவை நான் ஆட் பண்ண போகிறேன். இதே ஆரக்கல் தான். டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆரில் டிபார்ட்மெண்ட் டேபிளில் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, லோக்கல் ஹோஸ்ட் தான். டிபார்ட்மெண்ட் டேபிள் வரப்போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கான டேட்டா வந்துச்சு, எம்ப்ளாயிஸ் டேபிளுக்கான டேட்டா வந்துச்சு. கரெக்டாக? இப்போ இது ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப்பு எப்படி இருக்கும்னா டேபிள்லேருந்தே இருக்கிறனால நமக்கு இங்கே டேபிள் வியூவில் பார்த்தா தெரியும். இப்போ மாடல் வியூ இருக்கா? இப்போ மாடல் வியூவில் நான் என்ன பண்ண போகிறேன்? எடுக்க போகிறேன். அப்போ மாடல் வியூங்கிறது தான் நம்ம சொன்னோம் அன்னைக்கு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னு. கரெக்டாக? அந்த ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் மாடல் வியூ. அது அங்கே இருக்கும் டிஃபால்ட்டாக. இப்போ போய் பார்க்குறேன் மாடல் வியூவில் எம்ப்ளாயிஸ் டேபிளுக்கும் டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா? ரெண்டு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒன்று டிபார்ட்மெண்ட் ஐடி, இன்னொன்று மேனேஜர் ஐடி. கரெக்டா? ஸோ அதனால நமக்கு ரெண்டு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல 1 to 1 வேணுமா, 1 to many வேணுமா, many to 1 வேணுமா, many to many வேணுமாங்கிறத சொல்ல முடியும். அதான் இந்த ரிலேஷன்ஷிப். கிளிக் பண்ணா ரிலேஷன்ஷிப் காட்டுதா? இப்போ சிங்கிள் ரிலேஷன்ஷிப் இருக்கு, போத் அப்படின்னா எனக்கு இங்க டைமென்ஷன் மாறும். அப்ளை சேஞ்சஸ் கொடுக்குறேன். இப்போ சிங்கிளா இருக்கிறது எப்படி மாறுதுன்னு பாருங்க. 2 வேவா மாறிச்சா? ஸோ எனக்கு எம்ப்ளாயிஸ்லேருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் டிபார்ட்மெண்ட்லேருந்து எம்ப்ளாயிஸ்க்கு வரலான்னு சொல்கிறது தான் இந்த கனெக்ஷன்ஸ். இல்லை எனக்கு சிங்கிள் டைம் வேணும் அப்படின்னா எங்கேருந்து அப்ளை பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து மட்டும்தான் டேட்டா பாப்புலேட் ஆகும். ஸோ விச் இஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து டேட்டா பாப்புலேட் ஆகும். இங்கே நமக்கு எம்ப்ளாயிஸ்லேருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு பாப்புலேட் ஆகும். ஓகேவா? இது ரெண்டு ரிலேஷன்ஷிப். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம்னு சொல்லி நம்ம ரிமூவ் பண்ண முடியும், டெலிட் பண்ணாலும் பண்ண முடியும். ஓகேவா? இது பை டிஃபால்ட்டா என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு டேபிள்ல இருந்து வரனால இந்த ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ டேபிள்ல இருந்து டேட்டா வராம ஃபைல்ல இருந்து டேட்டா வரலாம். கரெக்ட்டுங்களா? நம்ம ஏற்கனவே ஃபைல்ல இருந்து டேட்டா எடுத்திருக்கோம். அப்போ ஃபைல்ல இருந்து டேட்டா வந்தா இது எப்படி லோட் ஆகும்?
அப்போ இந்த டேட்டா செட்ஸை நான் என்ன பண்ண போறேன், ரிமூவ் பண்ண போறேன். இந்த டேட்டா செட்ஸை நான் என்ன பண்ண போறேன், ரிமூவ் பண்ண போறேன். இது வேணான்னு சொல்லி டெலிட் ஃப்ரம் மாடல் கொடுக்குறேன். எம்ப்ளாயிஸ் வேணான்னு சொல்லி டெலிட் ஃப்ரம் மாடல் கொடுக்குறேன். ஏன்னா இது ரெண்டுமே டேபிள் தான், அங்கேருந்து வந்ததுனால நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றோம். ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ டேட்டா நான் ஃபைல்லேருந்து டேட்டா வச்சிருப்போமா, அந்த ஃபைல் டேட்டாவை நான் இங்கே ஆக்சஸ் பண்ண போறேன். எம்ப்ளாயி டேபிள் இருக்கு டேட்டா, அந்த டேபிள் டேட்டாவை நான் லோட் பண்றேன். வந்துச்சா? இப்போ இதே டேட்டாவை நான் என்ன பண்ண போறேன், எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருந்து எடுத்தோம், இப்போ டிபார்ட்மெண்ட் டேபிள் டேட்டாவை நான் எடுக்க போறேன். அதிலே டிபார்ட்மெண்ட் டேபிள் டேட்டா இருக்கான்னு பார்ப்போம். டிபார்ட்மெண்ட் டேபிள் டேட்டா இருக்கு. இப்போ இது ரெண்டுமே ஃபைல் தான். ஸோ ஓகே, ஃபைல் டேட்டாவை நான் லோட் பண்றேன். அப்போ எம்ப்ளாயிஸ் டேபிள் சரி, எம்ப்ளாயி ஃபைல் டேட்டா, டிபார்ட்மெண்ட் ஃபைல் டேட்டா ரெண்டுமே லோட் பண்ணிக்கணுமா? இப்போ மாடல் வியூல போய் பாருங்க. சரி, இது ஆல்ரெடி நான் ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணனால உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, இது நான் தான் கனெக்ஷன் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? லாஸ்ட் டைம், அதனால நம்ம டேட்டா அப்படி வந்திருக்கும். வேணா நம்ம பண்ணலாம்னா EMP ஃபைல் இருக்கா? EMP ஃபைல் டேட்டாவை நான் இங்கே எடுக்கிறேன். EMP ஃபைல் டேட்டா இருக்கு. ஓகேவா? இந்த எம்ப்ளாயிஸ்க்கு பதிலாக நான் EMP ஃபைல் டேட்டா கொடுத்துக்கலாம். EMP ஃபைல் டேட்டாவை நான் லோட் பண்ண போறேன். சார் மெசேஜ் பண்ணிட்டு நீங்க மூழ்கிட்டீங்க சார். மெசேஜ் பண்ணிட்டு மூழ்கிட்டீங்க. யார் லவ் பண்ணீங்க? ஓகே, இப்போ மாடல் வியூல போயிட்டு டேட்டா பார்ப்போம். இப்போ எம்ப்ளாயிஸ் EMP ஃபைலும் இங்கேயும் என்னது கண்ட இருக்கு, என்ன இருக்கு, எனக்கு டேட்டாவை கனெக்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணனால வருதா EMP வருது. யூஸ்வலாக வராது. ஓகேவா? ரெண்டு ஃபைல் இருந்தால் டேட்டா வராது. நம்ம தான் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்க ரெண்டு காலம் டேட்டாவை நான் என்ன பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே எனக்கு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இல்லை எனக்கு டேட்டா இல்லை, இன்செர்ட் பண்ணலை, டேட்டா எஸ்டாப்ளிஷ் ஆகலை அப்படின்னா இதை நான் என்ன பண்ணணும், இதுக்கும் மேட்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டையும் இந்த டிபார்ட்மெண்ட்டையும் நான் என்ன பண்ணுவேன், லிங்க் பண்ணுவேன். இப்போ லிங்க் ஆயிருக்கா? ஸோ இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள்லேருந்து இருக்க டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாய் ஃபைலில் இருக்க டிபார்ட்மெண்ட்டையும் டிபார்ட்மெண்ட் ஃபைலில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டையும் எனக்கு பாப்புலேட் பண்ணியிருக்கு. ஸோ எதை பேஸ் பண்ணி பாப்புலேட் பண்ணியிருக்கு, டிபார்ட்மெண்ட் டேச்சை பேஸ் பண்ணியிருக்கு. இது 2 வே வேணும்னா நம்ம போத் கண்டிஷன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணால் போத் கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆனால் டேட்டா பாப்புலேட் ஆகும். இல்லைனா ஒரு சிங்கிள் கண்டிஷன் மட்டும் கொடுத்தா ஒரே ஒரு டேட்டா மட்டும் நமக்கு பாப்புலேட் பண்ணணும். ஓகே, எம்ப்ளாயிஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை டிபார்ட்மெண்ட் டு எம்ப்ளாயிஸ் அந்த மட்டும் தான் நமக்கு பாப்புலேட் பண்ணணும். இல்லை எனக்கு டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை மேனேஜர் ஐடியும் எனக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா அதையும் என்னால் லிங்க் பண்ண முடியும். அப்போ எந்த காலம் வச்சு பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுங்கிறது கொடுத்துருக்கா. ஸோ டிபார்ட்மெண்ட் டேபிள் எம்ப்ளாயிஸ் ஃபைல். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் ஃபைல் 1 to 1னா மெனி டு மென்னா இதான் நான் சொன்னது. என்ன ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் கொடுக்கணுமா, மெனி டு 1 கொடுக்கணுமா, 1 to 1 கொடுக்கணுமா, 1 to மெனி கொடுக்கணுமா, மெனி டு மெனி கொடுக்கணுமா. இப்போ மெனி டு மெனி, மெனி டு 1, 1 to 1, 1 to மெனி, மெனி டு மெனி, விச் இஸ் இப்போ 1 to 1 அப்படிங்கிறது என்ன பண்ணும், இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அது 1 to 1. கரெக்டா? இப்போ 1 to மெனி அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க ஒரு கஸ்டமர். கரெக்டா? அவங்க சப் அக்கௌண்ட் வச்சிருக்கலாம்.
ஒரு பேங்க்லயே கரெக்டா ஒரு பேங்க்லயே நம்ம சப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், மல்டிபிள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். விச் இஸ் அப்போ மெனி டு ஒன் அப்படிங்கிறது ஒரு கஸ்டமர் மல்டிபிள் பேங்க்ல என்னால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும்னு சொல்றது ஒன் டு மெனி. அப்போ மெனி டு மெனிங்கிறது ஒரு கஸ்டமர் மட்டும் இல்லை, மல்டிபிள் கஸ்டமர்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி மல்டிபிள் கஸ்டமர்ஸ் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா? இதுதான் மல்டிபிள் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஓகேவா? இது 2 வே வேணுமா 1 வே வேணுமா அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் எனக்கு என்ன டேட்டா டைப் வேணும், என்ன டேட்டா பேஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லலாம். இங்கே டேட்டா கிடைத்தா சிங்கிள் எம்ப்ளாய் ஃபைல் ஃபில்டர் இல்லை டிபார்ட்மெண்ட் ஃபைல் ஃபில்டர் வேணுமா அப்படிங்கிறத சொல்கிறது. எந்த வே கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது. ஓகேவா? ஓகே, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சேஞ்சஸை அப்ளை பண்ணுவோம். இது வேணாம்னு சொன்னால் ரிமூவ் பண்ணவும் முடியும். மோஸ்ட்லி ஃபைல் டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ரிலேஷன்ஷிப்பை. ஓகேவா? அது மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காது. இது ஜஸ்ட் நார்மல் ஒரு ரிலேஷன்ஷிப் டேட்டா. ஓகேவா? இப்போ பில்டிங் போகும். இப்போ சாரி, இப்போ இந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போறேன், பில்ட் பண்ண போறேன். பாப்புலேட் பண்ண போறது எப்படி அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்க இருக்கிற டேட்டா ஸ்டாக்டு பார் சார்ட் அப்படின்றது இல்லை நார்மலாக காலம் சார்ட் கூட நான் எடுக்கிறேன். இந்த டேட்டாவை இந்த பைப்லைன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி இருக்கு விசுவலைசேஷன், பில்ட் விஷுவல்ஸ் வித் யுவர் டேட்டா. இதுதான் என்னோட பேஜ், இதுதான் நம்மளோட பவர் பியோட பேஜ், டிசைனிங் பேஜ். ஓகேவா? இப்போ இந்த டிசைன் பேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், விஷுவலைசேஷனை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ விஷுவலைசேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, ஜஸ்ட் ஏதோ ஒரு காலம் சார்ட்டோ இல்லைங்க பை சார்ட்டோ ஏதோ ஒரு சார்ட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது எனக்கு என்ன ஆகும், இங்கே விஷுவலைசேஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்க, ஜஸ்ட் காலம் சார்ட் கொடுத்துருக்கேன், இங்கே டேட்டா வந்துருச்சா? இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ டிஃபைண்டாக பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது போயிடுச்சா? அதுதான் விஷுவலைசேஷன். ஸோ விஷுவலைசேஷன் பேஜை நம்ம தான் என்ன பண்ண போகிறோம், இப்போ விஷுவலாக கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் டேட்டா. இப்போ இந்த டேட்டாவை எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சொல்ல போகிறோம். ஓகேவா? 2D டைமென்ஷன் நம்ம வேலை பார்க்க போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான் எல்லாத்துலேயுமே இருக்கு. ஸோ எக்ஸுங்கிறது என்னவா இருக்கும், ஒய்ங்கிறது என்னவா இருக்குங்கிறத நான் சொல்லணும். ஓகேவா? ஒரே நிமிஷம் இருங்க. சரி, ஓகேவா? இப்போ விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ண போறேன். இப்போ விஷுவல் கிரியேட் பண்றதுக்கு என் டேட்டா செட்ஸ் நான் எடுக்கணும். கரெக்டா? ஸோ இது விஷுவலைசேஷன் நான் என்ன பண்ண போறேன், காலம் லெவலில் கிரியேட் பண்ணேன். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான் என் டேட்டா. ஸோ எக்ஸ் ஒய் அப்படிங்கிறத எதை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, எதெல்லாம் நமக்கு வேல்யூஸாக இருக்கோ, விச் இஸ் எனக்கு ஸ்ட்ரிங் வேல்யூவோ கேரக்டர் வேல்யூவோ இருக்கோ அது எல்லாமே எனக்கு என்ன ஆக்சிஸாக வரப்போகுதுன்னு பாருங்க.
எதெல்லாம் எனக்கு சம்மேஷன் இருக்கா, நம்பர் ஃபீல்டு எல்லாமே சம்மேஷன் இருக்கும். அதெல்லாம் என்ன ஃபீல்டா இருக்குதுன்னு பாருங்க டிஃபால்ட்டா. ஸோ இதுதான் ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம். ஸோ இது கமிஷன் இல்ல எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் நேம் சேலரி இருக்கா, இந்த சேலரிக்கான காலமை நான் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்றேன். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல போய் ஆகுதா இல்ல ஒய் ஆக்சிஸ்ல போய் ஆகுதான்னு பாருங்க. பை டிஃபால்ட் என்ன எங்க போய் உட்காந்துருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல சம்மா சேலரி போய் உட்காந்துருக்கா. இங்க காட்டுதா? yes sir. ஸோ ஒய் ஆக்சிஸ்ல தான் எனக்கு சம்மேஷன் வேல்யூ காட்டும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் நான் என்ன பண்ணும், எனக்கு டிபார்ட்மெண்ட் நேம் வேணுமா ஃபர்ஸ்ட் நேம் வேணுமாங்கிறத நான் சொல்லணும். இங்கேயே நீங்க ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் நேமுக்கு ஏத்தாப்புல என்னோட ஒவ்வொருத்தவங்களோட சேலரி எனக்கு காட்டுதா. நீ விஷுவலைசேஷனை மாத்தணும்னா சேஞ்சும் பண்ணிக்கலாம். எஸ் ப்ரோ. ஓகே. டிஃபால்ட்டா அப்படிதான் இருக்கும் ப்ரோ. ஸோ எதெல்லாம் சம்மேஷனா இருக்கோ அதெல்லாம் ஒய் ஆக்சிஸ் தான் போடணும். ஆமா, எப்பயுமே சம்மேஷன் ஃபீல்டோ இல்ல நியூமெரிக் ஃபீல்டு எது இருக்கோ அது எல்லாமே பை டிஃபால்ட்டா ஒய் ஆக்சிஸ்ல வந்துடும். இன்கேஸ் நம்ம சேஞ்ச் பண்ண நினைச்சா மாத்த முடியுமா? நீங்க மாத்தலாம், ஆனா மாத்துறதுக்கான வேல்யூஸ் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா ஒய் ஆக்சிஸ்ல தான் அந்த சம்மேஷன் வேல்யூஸை நமக்கு அக்ரிகேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. சரி, நீங்க மாத்துறதுனால ப்ராப்ளம் இல்லை. நீங்க இங்கேருந்து ட்ராக் பண்ணிடலாம், இங்கேருந்து ட்ராக் பண்ணலாம். இங்க சேலரிக்கான காலம் மட்டும்தான் வருதா, yes bro. இங்க சேலரிக்கான காலம் வருது. பட் ஆனா நமக்கு இங்க இந்த சம்மேஷன் வருதா. ஆனா இந்த ஒய் ஆக்சிஸ்ல சம்மேஷனை கிளிக் பண்ணும்போது நான் டவுன் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. கவுண்ட் வேணுமா என்ன வேணுங்கிறது எனக்கு சொல்லுதா. ஸோ எப்பவுமே 2D டைமென்ஷனுங்கிறது இதுதான். ஸோ பை டிஃபால்ட்டாக எனக்கு எந்த காலம் எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஓகே. ஓகேவா? இப்போ காட்டுதா ஆவரேஜ் வேணுமா, மினிமம் வேணுமா, மேக்ஸிமம் வேணுமாங்கிறது காட்டுதா. ஸோ இதனால தான் பை டிஃபால்ட்டாக ஒய் ஆக்சிஸில் அதை கொடுக்குறது. ஓகே. இது டிஃபால்ட்டாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கும். ஸோ ஸ்டீவுக்கான டேட்டாவில் எனக்கு எத்தனை டேட்டா இருக்கு, ஸோ அதில் ஜானுக்கான டேட்டா என்ன, ஷெல்லியில் என்ன இருக்கு, பீட்டரில் என்ன இருக்குங்கிறது நமக்கு விஷுவலைசேஷனாக கிரியேட் பண்ணி காட்டும். இப்போ இங்க இந்த டேட்டா செட் செலக்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க விஷுவலைசேஷன்ல போய் மாத்துனீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டா மாறும். நீங்க என்ன டேட்டா வச்சு பாஸ் பண்றீங்களோ அது எல்லாமே டிஃபால்ட்டா மாறும். நீங்க எந்த டேட்டா செட்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த டேட்டா செட் தான் எடுக்கும். ஐயோ ஓகே. ஐயோ ஸ்லைசஸ் நான் அப்புறமா கொண்டு சொல்றேன். இல்ல எனக்கு இன்னொரு டேட்டா தான் வேணும் அப்படின்னா நீங்க வெளியில கிளிக் பண்ணிட்டு இந்த பை சார்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆகும். இதுல உங்களுக்கு என்ன டேட்டா வேணும் அப்படிங்கறத டிராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் நேம் வேணுமா அப்படிங்கறத செலக்ட் பண்ணலாம். டிராக் அண்ட் ட்ராப் போட்டாலே பை டிஃபால்ட்டா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் மாறிக்கும். மாறுதா? ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷுவலைசேஷன் தான். ஸோ இது ஒரு விஷுவலைசேஷன், இது ஒரு விஷுவலைசேஷன் என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஒரே நிமிஷம் கால் வருது.
ஓகேவா? ஓகே சாரி. இப்போ இந்த மாதிரி ஒரு விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ இன்னொன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னால் இன்னொன்று கிரியேட் பண்ண முடியும். அப்போ இந்த விசுவலைசேஷனை நம்மளோட ட்ராக் பண்ணி இப்படி பார்க்க முடியும். இல்லை இந்த விசுவலைசேஷனை கம்மி பண்ணணும்னா பண்ண முடியும். நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஓகே. இப்போ இதுக்கு டேட்டா செட்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத நான் என்ன வேணால் பண்ணலாம். இங்கே எந்த கொடுக்குற சும்மா நான் இப்போ டிபார்ட்மெண்ட் நேமுக்கும் நான் கொடுக்க முடியும். அதில் இருக்கிற ஒரு மேனேஜர் ஐடி அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன இருக்குங்கிறத நமக்கு காட்டும். ஓகே. இது டிபார்ட்மெண்ட் வைஸ் டேட்டா. இந்த மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணுவோம், விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி மல்டிபிள் விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணுவோம். இதில் எனக்கு இந்த டேட்டா செட்ஸ் தான் இப்படி இருக்கா, இல்லை மாற்ற முடியாதுன்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். ஓகேவா? இந்த விஷுவல் ஃப்ரம் ஃபார்மேட் ரிசல்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மேட் சேஞ்சஸ் நடக்கும். இதில் உங்களுக்கு என்ன டேட்டா வேணும், எப்படி வேணுங்கிறத செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு போல்டில் வேணுமா டேட்டா, இப்போ எல்லாமே போல்டில் மாதிரி தான், இட்டாலிக்கில் வேணுமா, அண்டர்லைன் பண்ணியிருக்கணுமா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அங்கே விஷுவலைசேஷனில் சேஞ்சஸ் நடக்கும். அதனுடைய கலர் ஃபார்மேட் உங்களுக்கு வேணும், வேறு ஏதாவது மாற்றணும் அப்படின்னா மாறும். அந்த ப்ளூ ஃபர்ஸ்ட் நேம் ஸ்டீவன் இது எல்லாமே ப்ளூ கலரில் மாறுதா, என்னென்ன கலர் சேஞ்சஸ் வேணுமோ அது எல்லாமே சேஞ்சஸ் நடக்கும். ஓகே. இது டெக்ஸ்ட்டை மாற்றணும், வேறு எதுவுமே மாற்றலை. இப்போ இது டைட்டிலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைட்டிலில் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நேம் பதில் டேட்டா பேஸ், சும்மா டேட்டா செட் கொடுத்தா அந்த இடத்துல என்ன டேட்டா நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் என்னன்னா கொடுக்கலாம். இல்லை டைட்டில் வேணாம்னு சொல்லி ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணலாம். ஓகேவா? இல்லை இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த டீட்டெயிலுக்கான அவுட் சைடு என்ன வேணும், பொசிஷன் எனக்கு என்ன வேணும் மாறுதுங்களா உங்களுக்கு? பொசிஷன் இன்சைட் அவுட் சைடுங்கிறது, ப்ரிஃபர் அவுட் சைடுங்கிறது என்ன வேணும், ப்ரிஃபர் இன்சைட் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது டேட்டா செட்டு மாறும். ஓகேவா? அவுட் சைடு கொடுத்தா மொத்தமாக வெளியில் அவுட் டேட்டா காட்டும். இப்போ டேபிள் நேம் உங்களுக்கு கேட்டகரி வைஸ்வாக வேணுமா, மாறுதா? இல்லை டேட்டா வேல்யூவாக வச்சு மாறணுமா, இல்லை பர்சன்டேஜுக்கான டேட்டாவாக வேணுமா, இல்லை கேட்டகரி டேட்டாவும் டைப்பும் எனக்கு வேணுமா, இந்த மாதிரி மல்டிபிள் காம்பினேஷன்ஸில் எனக்கு வேணும், இல்லை எல்லா லேபிளுக்கான டேட்டாவும் எனக்கு வேணும்னு சொல்லி எடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளால் டேட்டாவை பாப்புலேட் பண்ண முடியும். ஓகே. இப்போ வேல்யூஸ் இருக்குது. இப்போ வேல்யூஸில் எனக்கு என்ன வேணும், வேல்யூஸில் அந்த டேட்டா செட்ஸு எனக்கு என்ன கலராக இருக்கணும். ஓகேவா? வேல்யூஸில் உள்ள இருக்க வேல்யூவோட டேட்டா கலர் என்ன வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி டேட்டா செட்ஸை பாப்புலேட் பண்ண முடியும். இல்லை எனக்கு இப்படி வேணாம், இந்த ரொட்டேஷன் வேல்யூஸ் எனக்கு சேஞ்ச் பண்ணணும், எந்த ஆங்கிள் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னா நம்மளால கொடுக்க முடியும். உங்கள் டேட்டா செட்ஸ் மாறுதா, எந்த ஆங்கிள்லேருந்து டேட்டா எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லட்டும். எதுவுமே இல்லைனா ரொட்டேஷனில் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஸ்டீவனோட கலர் வேணாம், என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண முடியும். ஸ்டீவனோட டேட்டா மாறுதா, இப்போ நீங்கள் ஸ்டீவனை மட்டும் எடுக்கணும்னா கிளிக் பண்ண போதும். ஓகே. ஜானோடது மட்டும் வேணும்னா செலக்ட், செல்லியோடது மட்டும் வேணும்னா செலக்ட் பண்ணும், பீட்டரோட மட்டும் செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகும். இல்லை இங்கே நீங்கள் வேலையை செட் பண்ணுவீங்கன்னா செலக்ட் ஆகும். ஓகேவா? இப்போது இந்த டேட்டா செட்ஸ் கீழே போகணும்னா கீழே வரிசையாக வரும். கேரன் வில்லியம்ஸ் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு பாப்புலேட் பண்ணணும். இந்த திரும்ப கீழே வேணும்னா கீழே டேட்டாவை பிரிண்ட் பண்ண முடியும். என்னென்ன வேணுமோ அது எல்லாம் இங்கே பாப்புலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? டயானாவோடது வேணும், நந்திதாவோடது வேணும், அலெக்சிஸோடது வேணும், சாராவோடது வேணும் அப்படின்னா ஒவ்வொன்றும் இங்கே செலக்ட் பண்ணி காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக செலக்ட் ஆகிட்டே வரும். கெல்லி பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் ஆகுதா, இப்போ ரென்ஸ்கி பார்த்தா நெக்ஸ்ட் இது பிரிண்ட் ஆகும், ட்ரென்னா பார்த்தா அது, ஜேசன் பார்த்தா அது, ஸோ லாராவோடது அது, ஓகே, சாமுவல் அது. ஸ்டீவன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டாவை தான் பார்க்கணும்.
ஓகேவா? இப்போ இங்க பாருங்க. ஸ்டீவனோடது டேட்டா, ஜானோடது நெக்ஸ்ட். ஸோ ஷெல்லியோடது நெக்ஸ்ட். ஓகேங்களா? இது மாதிரி டேட்டா செட்ஸ் நமக்கு பிரியும். புரியுதுங்களா? இது எல்லாமே ஒவ்வொன்று. இந்த கலர் டேட்டாவை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். மாறுதா? ஷெல்லியோடது என்ன கலர் கொடுக்கலாம், ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இல்லை மோர் கலர்ஸில் நீங்கள் இங்கே கொடுத்து இந்த கலர் தான் வேணும்னு உங்களால் செலக்ட் பண்ண முடியும். இந்த கலர் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணி சேஞ்சஸ் பண்ண முடியும். மாறுதா? இதுதான் விஷுவலைசேஷன்ஸ். இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா சொல்ல போறோம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு ஃபார்மேட் கொடுக்க போறோம். இல்லை இன்னொரு பேஜுக்கு தான் நான் கிரியேட் பண்ணணும்னா இங்கே கிளிக் ஆன் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா நியூ பேஜ் கிரியேட் ஆகும். இங்கே உங்களுக்கு என்ன விஷுவலைசேஷன் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண முடியும். இப்போ பை சார்ட்டில் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் நேமுக்கு என்ன வேல்யூ வேணும், அதில் உங்களுக்கு சம்மேஷன் வேல்யூ வேணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது கிளியரா புரிஞ்சுதா? புரிஞ்சு. இப்போ இது எல்லாமே நம்ம விஷுவலைசேஷனை பத்தி பேசியிருக்கோம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் நம்ம இந்த விஷுவலைசேஷன் டூல்ல சார்ட்னா என்ன பண்ணணும், கிளஸ்டர் பார் சார்ட்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு டேட்டாவும் இப்படி வரும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே விஷுவலுக்காக கிரியேட் பண்றது தான். இப்போ ட்ரீ மேப்புங்கிறது ஒவ்வொரு டேட்டா செட்ஸுக்கும் யூஸ் பண்றது. அதே மாதிரி டோனட் சார்ட்டு, பை சார்ட்டு, கேட்டர் சார்ட் சும்மா நார்மல் தான். ஸோ ஃபனல் இல்லை வாட்டர் ஃபால் இந்த மாதிரி நம்ம மேப்லாம் கிரியேட் பண்ணலாம். அஜில் மேப்லாம் அங்கேருந்து வரும். ஸோ இது நார்மலாக கார்டெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டேபிள் இந்த வியூனா என்னங்கிறத நம்ம நாளைக்கு ரிமைனிங் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஓகே. சரி, ஓகேப்பா. சொன்னா பார்த்தீங்கன்னா சரி, ஓகே. ஓகே. தேங்க்யூ. ஸோ ரிமைனிங் கிளாஸ் நம்ம நாளைக்கு கண்டிப்பாக பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.